கியான்பூர்ன்ற கிராமம் இருந்தது. அந்த ஊர்ல மரம் வெட்டுற வேலை செய்யற சங்கட் தாஸ் தன்னுடைய மனைவி கீதாவோட வாழ்ந்துட்டு வந்தாரு. சங்கட் தாஸ்க்கு வயது ரொம்பவே அதிகமாயிடுச்சு. ஆனாலும் அவனுக்கு எந்த மரியாதையுமே கிடைக்கல. அதனால அவன் தனியாவே நதிக்கு நடுவுல இருக்கிற மரத்தை வெட்டுறதுக்காக போறான். மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி ஏதோ சங்கத் கொஞ்சம் வருமானத்தை பாத்துட்டு இருந்தான். அந்த கொஞ்சம் பணத்தை வச்சு குடும்பத்தை பாத்துக்கிட்டான். நதியில மீன் பிடிக்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சங்கட் தாஸ் பாக்குறான், மீன் பிடிக்கிறவன் தன்னோட வலையில நீர் தேவதைய புடிச்சிட்டு இருந்தான். என்ன விட்டுருங்க, நானும் உங்கள மாதிரி ஒரு சாதாரண மனுஷிதான். எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் கால் மட்டும்தான். நாங்க உன்னை விட மாட்டோம். மார்க்கெட்ல உன்னை கொண்டு போய் வித்தா எங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். மீனவன் உடனடியா அந்த கடல் தேவதைய தாக்கி மயக்கமடைய செஞ்சிடுறான். அவங்க கடல் தேவதைய அங்கேயே விட்டுட்டு சாப்பிடுறதுக்காக போறாங்க. சங்கட் தாஸ் இது எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கான். சங்கட் தாஸ்க்கு கடல் தேவதை மேல கருணை வருது. அவன் அமைதியா கடல் தேவதை கிட்ட போறான். கடல் தேவதையோட முகத்துல கொஞ்சம் தண்ணீரை தெளிக்கிறான். கடல் தேவதைக்கு முழிப்பு வந்ததும் கத்த ஆரம்பிக்கிறா. என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, நான் போகணும். பயப்படாதீங்க, நான் மீன் பிடிக்கிறவன் இல்ல. என்னுடைய பேரு சங்கட் தாஸ். நான் உங்களுக்கு உதவி செய்ய வந்தேன். சங்கட் தாஸ் கோடாரிய வச்சு வலைய கட் பண்றான். இந்த உதவிய நான் என் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். இதுல நன்றி கடன்னு எதுவும் இல்ல. வெறும் மனிதாபிமானத்தோட உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன். இத சொல்லிட்டு சங்கட் தாஸ் தன்னுடைய வீட்டுக்கு திரும்ப போறான். வீட்டுக்கு போனதும் சங்கட் தாஸ் பாக்குறான், அவனுடைய மனைவி கண்ணீரோட சமையல் செய்யாம இருக்கா. என்னாச்சு கீதா, ஏன் இவ்வளோ சோகமா இருக்க? எப்பவும் நீ எனக்காக சமையல் செஞ்சு காத்திருப்ப இல்லையா? ஆனா இன்னைக்கு ஒலை கூட வைக்க காணோம். வீட்ல ஒரு அரிசி கூட இல்ல சாப்பிட. இன்னைக்கு தலைவர் தம்பட்டம் அடிச்சு ஊர் முழுக்க அறிவிச்சிருக்காரு. இன்னையில இருந்து காட்டுல யாரும் மரத்தை வெட்டக்கூடாதான். அரசாங்கம் மரம் வெட்டுறத தடை செஞ்சிட்டாங்களா? ஆமா, அதுக்காக தான் நான் அழுதுட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு மரத்தை வெட்டுறதும் அதை விக்கிறதும் தவிர வேற எந்த தொழிலும் தெரியாது. இனிமே நம்ம நிலைமை என்ன? நமக்கு குழந்தை கூட கிடையாது. சிட்டிக்கு போய் சம்பாதிக்க கூட முடியாது. கவலைப்படாத, எப்போ ஒரு கதவு மூடுதோ இன்னொரு கதவு திறக்கும். கடவுள் எப்படியும் நமக்கு உதவி செய்வார். இன்னைக்கு மரம் வெட்டினதுல 100 ரூபாய் கிடைச்சது. வா, தாபாக்கு போய் வயிறு நிறைய சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. மார்க்கெட்டுக்கு போய் சாமான் வாங்கிட்டு வர எனக்கு மனசு இல்லை. அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. சங்கட் தாஸும் அவளுடைய மனைவி கீதாவும் தாபாக்கு சாப்பிட வராங்க. ஊர்ல ஒரு தாபா தான் இருந்தது. சேரா ஹாத்தின்ற 2 பேரு அந்த தாபாவை நடத்திட்டு வந்தாங்க. அண்ணா, எங்களுக்காக 2 பிளேட் சாப்பாடு கொடுங்க. சரி, கொண்டு வரேன். ஆனா 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணணும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனாலும் சாப்பாடு என்னமோ வரல. என்னாச்சுன்னா, இது வரைக்கும் எங்களுக்கு உணவு வரவே இல்லை. நீ தொடர்ந்து எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? எவ்வளோ ஜனம் இருக்காங்க பாத்தியா? ஆனா நீங்க தான் சொன்னீங்கல்ல 1/2 மணி நேரத்துல தரேன்னு. இனிமேல் நாங்க எப்பவுமே இந்த தாபாக்கு சாப்பிட வர மாட்டோம். கீதா வீட்டுக்கு போய் சங்கட் தாஸ் கிட்ட சொல்றா, நம்ம ஊர்ல ஒரு தாபா தான் இருக்கு. ஆனா ஜனங்க அதிகமா வர்றாங்க. சாப்பாடு கூட ஒழுங்கா கொடுக்கறது இல்ல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நம்மளே ஒரு தாபா ஆரம்பிச்சு அது நல்லா ஓடிச்சுன்னா நமக்கு வருமானம் வரும்ல. இந்த விஷயம் எனக்கு கூட சரியா இருக்கும்னு தோணுது. நான் என்னுடைய தங்க செயினை அடகு வச்சிடறேன். அப்ப நம்ம கடை வைக்கிறதுக்கான பணம் கிடைக்கும்ல. சங்கட் தாஸும் கீதாவும் ஷேரா ஹாத்தி தாபாக்கு முன்னாடியே அவங்களுடைய தாபாவை திறக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய வியாபாரத்தை தொடங்குறாங்க. சங்கட் தாஸ் அண்ணா, ஒரு தால் எவ்வளவு? வெறும் 50 ரூபாய் தான்ப்பா. நீங்க உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு தால் கொண்டு வரேன். சங்கட் தாஸ் அப்புறம் கீதா பேசுற கலகலப்பான பேச்சும் அவங்க செய்யற சுவையான சமையலும் கொஞ்சம் கொஞ்சமா மக்களை அவங்களோட தாபா பக்கமா இழுக்குது. அங்க ஷேரா ஹாத்தியோட தாபா காலியா இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு ஷேரா ஹாத்தியோட தாபா வேலைகள் சுத்தமா முடங்கிருச்சு. ஷேருண்ணா, இதே மாதிரி போச்சுன்னா நாம தெருவுக்கு வர வேண்டியதுதான். போன 2 வாரமா நம்ம வருமானம் பாதியை விட குறைஞ்சு போச்சு. நாம சங்கட் தாஸ்க்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். அவனும் இருக்கக்கூடாது, அவன் தாபாவும் இருக்கக்கூடாது.
என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. ஷேராக்கும் சங்கட் தாஸ்க்கும் சின்ன வயசுல இருந்தே பழக்கம். அதனால சங்கட் தாஸ்க்கு நீந்த தெரியாதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஒரு நாள் ஷேராவும் ஹாத்தியும் சங்கட் தாஸ் கிட்ட வர்றாங்க. அவங்க சங்கட் தாஸோட முகத்தை துணிய போட்டு மூடுறாங்க. அவங்க 2 பேரும் சங்கட் தாஸ படகுல கூட்டிட்டு போய் நதிக்கு நடுவுல தள்ளி விட்டுறாங்க. கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்ச சங்கட் தாஸ் கடல்ல மூழ்கிடுறான். மெல்ல மெல்ல சங்கட் தாஸ் கண் முழிக்கிறான். அந்த சமயத்துல தண்ணிக்குள்ள என்னென்ன இருக்குன்னு எல்லாம் பாக்குறான். அங்க இருக்கிற கடல் தேவதைக்கு சங்கட் தாஸ் ஏற்கனவே உதவி பண்ணிருக்கான். அந்த கடல் தேவதை சங்கட் தாஸ் முன்னாடி தான் இருக்கா. நான் எப்படி உயிரோட இருக்கேன்? கேவலமான கொஞ்சம் பேர் எனக்கு முகமூடி போட்டு நதியில கொண்டு வந்து போட்டாங்க. நான் தான் உங்களை காப்பாத்தினேன். நான் தண்ணிக்குள்ள எப்படி உயிரோட இருக்கேன்? ஒண்ணுமே புரியல. ஏன் தெரியுமா? நான் உங்களுக்கு ஒரு மாய மாத்திரைய கொடுத்திருக்கேன். சங்கட் தாஸ்க்கு கடல் தேவதை ஒரு பானைய கொடுக்கறா. நீ எப்போ அந்த பானைக்குள்ள கைவிடுறியோ அதுல இருந்து உனக்கு ஒரு மாத்திரை கிடைக்கும். அந்த மாத்திரையை நீ சாப்பிட்டதுக்கு அப்புறமா தண்ணி கடியில எவ்வளவு தூரம் போனாலும் உன்னால சுவாசிக்க முடியும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த மாத்திரையோட செயல்பாடு வெறும் 12 மணி நேரத்துக்கு தான் வேலை செய்யும். நான் இந்த பானைய உங்களுக்கு உங்க உதவிக்காக தரேன். நீ இத உன்னோட கொண்டு போகலாம். சங்கட் தாஸ் அந்த பானையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரான். அந்த பானைய ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறான். பிறகு அவனுடைய தாபாக்கு வேலை செய்ய கிளம்பிட்டான். ஷேராவும் ஹாத்தியும் அவனை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அண்ணா, இந்த சங்கட் தாஸ் எப்படி உயிரோட வந்தான்? அவன் நீந்த கத்துக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. அண்ணா, இப்ப நாம என்ன பண்றது? கவலைப்படாத, சங்கட் தாஸ நான் விடவே போறதில்ல. ஷேரா கிராமத்தோட தலைவரை பார்க்க போறான். தலைவர்கிட்ட இப்படி சொல்றான். தலைவரே, எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. என்னன்னு சொல்லு ஷேரா, எதுக்கு ரொம்ப தயங்கிட்டு இருக்க? தலைவரே, நீங்க கிராமத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க, ஊர்ல யாருமே சங்கட் தாஸ்க்கு கடைய வாடகைக்கு கொடுக்க கூடாதுன்னு. இந்த சங்கட் தாஸால என் வியாபாரம் வீணா போயிடுச்சு. சரி, உன் வேலை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோ. சங்கட் தாஸ் தாபா நடத்திட்டு இருக்க கடையோட முதலாளி உடனடியா அந்த கடைய காலி பண்ண சொல்றாரு. இவங்களுக்கு திடீர்னு என்னாச்சு? இவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டு தானே இருந்தோம், அப்புறம் ஏன் நம்மள கடைய காலி பண்ண சொல்றாங்க? பரவாயில்ல, நான் வேற ஒரு இடத்த வாடகைக்கு எடுக்கிறேன். சங்கட் தாஸ் ரொம்ப வருத்தத்தோட நதி கிட்ட போறான். அப்போ கடல் தேவதை சங்கட் தாஸ் கிட்ட பானையை கொடுக்க நதிக்குள்ள இருந்து வெளியே வரா. என்னாச்சு சங்கட் தாஸ்? எதுக்காக இவ்ளோ வருத்தமா இருக்க? ஊர்ல யார் ஒருத்தரும் எனக்கு இடத்த வாடகைக்கு கொடுக்கல. என்னால என்னுடைய வீட்லயும் தாபாவை திறக்க முடியாது. ஏன்னா என் வீடு இருக்கிற இடம் வியாபாரத்துக்கு சரி வராது, அங்க யாரும் வரமாட்டாங்க. சங்கட் தாஸ் நடந்த எல்லா விஷயத்தையும் கடல் தேவதை கிட்ட சொல்றான். நீ நதிக்கு கீழே பாதாள லோகத்துல தாபாவை வை. அது என்னோட இடம்னு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. ஆனா தண்ணிக்குள்ள எப்படி நெருப்பு எரியும்? அப்புறம் மக்களால எப்படி அங்க சுவாசிக்க முடியும்? கவலைப்படாத, பாதாள லோகத்திலயும் நெருப்பு எரியும். அத வச்சு நம்ம எல்லா உணவையும் சமைக்கலாம். இன்னொரு விஷயம், தண்ணியில சுவாசிக்கிறது எப்படின்னா, உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் உன்கிட்ட ஒரு பானை கொடுத்தேன்ல, அதுல மாய மாத்திரைகள் இருக்கு. ஆமா, அந்த பானைய பத்தி நான் மறந்தே போயிட்டேன். சங்கட் தாஸ் பாதாள லோகத்துல நதிக்கு கீழே தாபாவை வைக்கிறான். கிராமத்துல எல்லா இடத்துலயும் பேனர் அமைக்கிறான். கிராம மக்கள் எல்லாரும் பாதாள லோகத்துல இருக்கிற தாபாவை பார்க்க ரொம்ப ஆவலோட இருக்காங்க. அதனால எல்லாரும் நதிக்கரைக்கு போறாங்க. சங்கட் தாஸ் எல்லார்கிட்டயும் பானையில இருந்து ஒவ்வொரு மாத்திரையா எடுத்து சாப்பிட சொல்றான். தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த மாத்திரையோட சக்தி 12 மணி நேரம் தான் இருக்கும். அதனால 12 மணி நேரத்துக்குள்ள நீங்க வெளியே வந்துடணும். மக்கள் எல்லாரும் நதிக்கு கீழே போய் சங்கட் தாஸோட தாபால சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பாதாள லோகத்தை சுத்தி பார்க்கவும் செஞ்சாங்க. சங்கட் தாஸ் நதிக்கரையில வேலைக்காக ஒரு ஆளை நிறுத்தி வைக்கிறான். அவன் கிட்ட சொல்றான், யாராவது உணவு சாப்பிட வந்தா இந்த பானையில இருந்து மாத்திரையை எடுத்து கொடு. இப்படி சொல்லிட்டு சங்கட் தாஸ் தாபால வேலை செய்யறதுக்காக போயிடுறான். இங்க ஷேரா வயித்தறிச்சல்ல ரொம்ப பொறாமப்பட்டுட்டு இருக்கான். பாதாள லோகத்துல தாபாவா? அங்க கூட சங்கட் தாஸ் நல்லா நடத்திட்டு இருக்கான். நம்ம ஊர் மக்கள் எல்லாரும் அங்கதான் போறாங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்து ஊர் ஆட்கள் கூட அவன் தாபாக்கு போறாங்க. அங்க போக எல்லாரும் இஷ்டப்படுறாங்க.
நம்ம தாபா முழுமையா நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. அண்ணா, நான் கூட சங்கர் தாஸ் தாபாக்கு போயிருந்தேன். அந்த பாதாள லோகம் பார்க்க அழகா இருக்கு. அங்க பார்க்க கலர் கலரான மீன்கள் எல்லாம் இருக்கு. சும்மா இரு. சங்கர் தாஸோட தாபா இந்த ஊர்ல இருந்தா நாம ஊரை காலி பண்ணி போய் வேற எங்கேயாவது தாபாவை வச்சாகணும். ஷேரா திரும்பவும் கிராம தலைவரை பார்க்க போறான். அப்புறம் அவர்கிட்ட சொல்றான், தலைவரே, சங்கர் தாஸோட தாபாவை நதிக்கடியில இருந்து கூட எடுக்கணும். எனக்கு ரொம்ப நஷ்டமாகுது. மன்னிச்சிரு ஷேரா, என்னால சங்கர் தாஸ்க்கு இனிமே பிரச்சனை கொடுக்க முடியாது. சங்கர் தாஸோட தாபா மூலமா பக்கத்து ஊர் ஆட்கள் கூட நம்ம ஊருக்கு வந்துட்டு போறாங்க. இதனால நம்ம ஊருக்கு நல்ல பேர் கிடைக்குது. சுற்றுலா பயணிகளால நம்ம ஊரோட வருமானமும் அதிகரிக்குது. இது நல்லது தானே? இந்த தடவை நான் உனக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டேன். ஷேரா அவனுடைய வீட்டுக்கு வந்து ஹாத்தி கிட்ட சொல்றான், தலைவர் நமக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா நம்ம என்ன பண்றதுன்னா? ஷேராவும் ஹாத்தியும் தங்களோட கிராமத்தை காலி பண்ணிட்டு வேற ஒரு கிராமத்துல தாபா வச்சாங்க. சங்கர் தாஸும் கீதாவும் நல்ல லாபத்துல தங்களுடைய தாபாவை நடத்துனாங்க. லலித் ஒடிசா கிராமத்துல இருந்தாரு. அவருடைய அப்பாவோட பூரி கடற்கரை ஓரத்துல ஒரு ஹோட்டல் இருந்தது. லலித்துக்கு நகரத்துக்கு போறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அவனுக்கு கிராமத்துல இருக்கிற தன்னோட நண்பர்கள் அப்புறம் கிராமத்து ஜனங்களோட இருக்கிறதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு காலையில் நல்லா இருக்கு. போய் சூடான ஜிலேபி சாப்பிடலான்னு தோணுது. லலித், நேத்து ராத்திரி உங்க அப்பா கிட்ட இருந்து ஃபோன் வந்ததுப்பா. அவரு உன்னை பூரிக்கு வர சொல்றாரு. இன்னும் நீ இந்த கிராமத்துக்குள்ளேயே எவ்வளோ நாளைக்கு தான் இருப்ப? நீ உடனே நகரத்துக்கு கிளம்பு, அந்த ஹோட்டலை பார்த்துக்க. அம்மா, எனக்கு இப்போ என்ன வயசாயிடுச்சு? இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த கிராமத்திலே இருக்க விடுங்களேன். லலித் காலங்காத்தாலே புறப்பட்டு வெளியில போனான். கிராமத்து ஜனங்க கிட்ட நலன்களை விசாரிச்சபடி அவன் கிராமத்துல இருக்கிற ஸ்வீட் கடைக்கு போனான். அந்த இடத்துல அவனுடைய நண்பர்களும் வந்து சேர்ந்தாங்க. நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சமோசா அப்புறம் ஜிலேபி வாங்கி கொடுத்துக்கிட்டாங்க. மதிய சமயத்துல லலித் மர நிழல்ல மரத்துக்கு அடியில தன்னோட ஃப்ரெண்டு நீலம் கூட உட்காந்துருந்தான். அவன் எப்பவுமே அவங்க கூட தான் விளையாடிட்டு இருப்பான். உன்னோட தலையில இந்த பூச்சி ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா? இதை கீழே தட்டி விடு, ஒருவேளை இது என்ன கடிச்சிருச்சுன்னா. ஒரு சாயந்தரம் அவன் வீட்டுக்கு திரும்பி போனப்போ அவனுடைய அப்பா உடம்பு சரியில்லாம படுக்கையில படுத்து கிடந்தாரு. நீங்க எப்போ வந்தீங்கப்பா? இங்க பாருப்பா, உங்க அப்பாவோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு. இவ்வளோ உடம்பு சரியில்லாம இருந்தும் அவர் நேரம் இந்த கிராமத்துக்கு தான் வந்திருக்காரு. ஏன்னா அவர் கொஞ்ச நாளைக்கு இந்த கிராமத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. இப்ப நீ தான் நகரத்துக்கு போய் ஹோட்டலோட வியாபாரத்தை பார்த்துக்கணும்பா. இப்போ லலித்துக்கு நகரத்துக்கு போறதை தவிர வேற எந்த ஒரு வழியும் இல்ல. லலித் இப்போ நகரத்துக்கு போனா அப்ப அந்த இடத்துல அந்த ஹோட்டலோட வேலைக்கார சுக்கிராம அவன் பார்த்தான். வணக்கம் சின்ன முதலாளி. நீங்கள் சின்ன குழந்தையா இருக்கும்போது என் கூட விளையாடுவீங்க. இப்போ நீங்கள் ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டீங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரூம் உங்களோடது. நீங்கள் கணக்கு வழக்குகளை மட்டும் பார்த்தா போதும். மற்ற எல்லா வேலையும் நானே பார்த்துக்குவேன். ஒரு நாள் லலித் கடற்கரையில உட்காந்துக்கிட்டு இருந்தான். அவன் பார்த்தான், அவன் வயசுல ஒரு பையன் ஒரு ஆமையை பிடிச்சி வச்சிருந்ததை அவன் பார்த்தான். அந்த பையன் அந்த ஆமைக்கு மேல நின்றுட்டு அந்த ஆமையை நசுக்கி உயிரை எடுக்க பார்த்துட்டு இருந்தான். லலித்துக்கு அந்த ஆமை மேல ரொம்ப பரிதாபம் ஏற்பட்டது. அந்த பையன் கிட்ட சொன்னா, நீங்கள் எதுக்காக அந்த ஆமையை கொல்றதுக்காக பார்த்துட்ருக்கீங்க? அதை மறுபடியும் கடல்லையே விட்டுருங்க. இதை நான் தான் பிடிச்சேன். இதை என்ன பண்ணணுமோ அதை நான் தான் பண்ணுவேன். என்னை தடுக்கிறதுக்கு நீ யாரு? ஆமையும் ஒரு உயிருள்ள பிராணி தான். ஒருவேளை உன் தலை மேலே ஒரு 100 கிலோ இருக்கிற ஆளை நிற்க வச்சா அப்போ உனக்கு எப்படி இருக்கும்? அந்த ஆமையை என்கிட்ட கொடு. ஏய், உனக்கு என்னை பற்றி தெரியாது. என் பேர் மாண்டி. எங்கள் அப்பா காளியா சேட்டு இந்த இடத்துல ஒரு தாதா. ஏய் ஹோட்டல்காரா, நீ செஞ்ச தப்புக்கு நான் உனக்கு 10 மடங்கு தண்டனை கொடுப்பேன். உங்கள் அப்பா பேர் காளியா சேட்டோ இல்லை கீழியா சேட்டோ. அவருக்கு என் ஹோட்டல் வருமானத்திலேருந்து ₹1 கூட கொடுக்க மாட்டேன். இப்போ உன்கிட்ட இருந்து இந்த ஆமையையும் நான் காப்பாற்றுவேன். அப்புறம் லலித் சமனை தள்ளி விட்டான். அப்புறம் ஆமையை தூக்கி மறுபடியும் கடல்லையே விட்டுட்டான். சமன் அழுதுகிட்டே நேராக அவங்க அப்பாவை பார்க்க வந்தான். அப்பா அப்பா, லலித்துங்கிற ஒரு பையன் என்னை அடிச்சிட்டான். அப்புறம் அவன் என்ன சொல்கிறானா, உங்களுக்கு மாமூல் தரமாட்டானா. நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்கு ஒருத்தன் வந்துட்டானா? நீ இப்போ வீட்லேயே இரு, நான் போய் அந்த பையனை பார்த்துக்கிறேன். அன்னைக்கு ராத்திரி காளியா சேட் லலிதாவோட ஹோட்டலுக்கு போனாரு. வாங்க காளியா அண்ணன், பெரிய முதலாளிக்கு உடம்பு சரியில்லை. நான் சின்ன முதலாளியை இங்கே வர சொல்கிறேன். யார் இந்த ஆளு? இவர் காளியா சேட்டு. நீங்கள் இவருக்கு 20,000 ரூபாய் பணம் கொடுக்கணும். 20,000 ரூபாய் இல்லை, 40,000 ரூபாய். நீ என் பையனை அடிச்சிட்ட.
அதனால் நீ 10 மடங்கு இல்லை 20 மடங்கு பணம் அதிகமாக தரணும். நான் உனக்கு 1% கூட பணம் கொடுக்கவே மாட்டேன். ஹோட்டல் எங்களோடது, உழைப்பு எங்களோடது. ஆனால் நீ ஓசியில் காசு வாங்கணும்னு நினைக்கிறியா? இங்கே இருக்கிற எல்லா ஹோட்டல் முதலாளியும் எனக்கு பணத்தை கொடுப்பாங்க, நீயும் கொடுத்து தான் ஆகணும். அப்படின்னா நான் எல்லா ஹோட்டல் முதலாளிக்கிட்டேயும் போவேன், அவங்கக்கிட்ட சொல்லுவேன் உனக்கு பணத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். சுக்கிராம், இவனுக்கு ஒழுங்காக புரிய வச்சுடு. என்கிட்ட பிரச்சனை வச்சுக்காத, இல்லைன்னா உன் வாழ்க்கையே நாசமாயிடும். இவன்கிட்ட சொல்லி அவங்க அப்பா கிட்ட பேச சொல்லு. நீங்கள் கோவப்படாதீங்க காளியா அண்ணன், நான் இவருக்கு புரிய வைக்கிறேன். நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க. அடுத்த தடவை வரும்போது என்னோட மாமூலை ரெடியாக வைங்க. லலித் தன்னோட வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணினான். அப்பதான் அவங்க அப்பா இறந்துட்டாருங்கிற செய்தியை அவன் கேள்விப்பட்டான். லலித் கிராமத்துக்கு போனான். கண்ணா, இந்த வீட்ல இப்ப யாருமே இல்லப்பா. நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்க, இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வந்துருவா. நானும் தனியா இருக்கிற மாதிரி எனக்கு இன்னும் தோணாது. லலித் தன்னோட ஃப்ரெண்டு நீலம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நான் கொஞ்ச நாளைக்கு உங்க கூட நகரத்துல இருக்க விரும்புறேன், அதுக்கப்புறம் நான் திரும்பி இங்க வந்துடுவேன். லலித் நீலம்ம கூட்டிக்கிட்டு நகரத்துக்கு போனான். வா வா லலித், கல்யாணம் பண்ணிட்டியா? எனக்கு விருந்தே வைக்கல. சரி, முதல்ல 40,000 பணத்தை கொடு, நானே விருந்து வச்சுக்கிறேன். ஏன்னா நானும் என் பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்ல. நீ எதுக்காக அடிக்கடி வந்து இப்படி பிச்சை எடுத்துகிட்டு இருக்க? உழைச்சி சம்பாதிக்க மாட்டியா? நான் ஒரு தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல பணம் கிடைக்காதுன்னு, அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. மரியாதையாக இங்கேருந்து போயிடு. உங்ககிட்ட நாளைக்கு காலையில் வரைக்கும் டைம் இருக்குது. நாளைக்கு காலையிலக்குள்ளே பணம் என்னோடய வீட்டுக்கு வரலன்னா நாளைக்கு உன்னோட ஹோட்டலில் புல்டோசர் தான் இருக்கும். லலித்தும் நீலமும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் யாரும் அவங்க சொன்ன எதையுமே கேட்கல. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனோட இன்சார்ஜர் காளியா கிட்ட லஞ்சம் வாங்குறவர். நாம் உடனே டிஎம்கே ஆஃபீஸ்க்கு போகணும், அப்போதான் ஏதாவது பண்ண முடியும். லலித்தும் நீலமும் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆஃபீஸுக்கு போனாங்க. அப்புறம் அவங்க கிட்ட பேசினாங்க. மறுநாள் காளியா லலித்தோட ஹோட்டல்ல புல்டோசரை எடுத்துக்கிட்டு இடிக்க போன போது அதை போலீஸ்காரங்க தடுத்தாங்க. நில்லு காளியா, உன்னால் இந்த ஹோட்டலுக்குள்ளே போக முடியாது. என்னாச்சு இன்ஸ்பெக்டர், மறந்துட்டீங்களா? மாதம் மாதம் உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துட்ருக்கேன்ல. டிஎம்மோட ஆஃபீஸ்லேருந்து இந்த ஹோட்டலை பாதுகாக்க வேண்டிய ஆர்டர் வந்திருக்கு. எங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஒருவேளை உனக்கு ஏதாவது பேசணுன்னா நீ டிஎம் கிட்டேயே பேசிக்க. காளியா உடனே டிஎம்க்கும் லஞ்சம் கொடுக்க போனாரு. அப்புறம் மறுநாள் அவங்களோட ஆட்களோட வந்து லலித்தோட ஹோட்டலை இடிச்சு தள்ளிட்டாங்க. மழை பெய்ய ஆரம்பிச்சது. அவங்க கடற்கரை கிட்ட ஒரு டென்ட்டை கட்டினாங்க. அப்புறம் ரொம்ப கவலையோட உட்காந்துருந்தாங்க. லலித்தும் நீலமும் அழ ஆரம்பிச்சாங்க. அப்போதான் ஒரு ஆமை லலித்தோட காலடிக்கு வந்தது. என்ன ஞாபகம் இருக்கா? நீ தானே அன்னைக்கு என்னோட உயிரை காப்பாத்தின? எனக்கு நல்லாவே ஞாபகம் வந்துடுச்சு நண்பா. நீ எதுக்காக இங்கே வந்த? நீ அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். இப்போ நீ ஏதாவது பிரச்சனையில் இருக்கியா? லலிதா ஆமை கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். நான் ஒன்றும் சாதாரண ஆமை கிடையாது. என்னோட உருவத்தை நான் எவ்வளோ பெருசாகவும் மாற்ற முடியும். நீ ஒரு வேலை பண்ணு, நான் பெருசாயிடுறேன். நீ என் மேலேயே ஒரு ஹோட்டலை ரெடி பண்ணு. அந்த ஆமை கிட்டத்தட்ட 100 அடி ஒசரத்துக்கு மாறிடுச்சு. அப்புறம் லலித் தான் கிட்ட மீதம் இருக்கிற பணத்தை வச்சு அதுக்கு மேலே ஒரு ஹோட்டல்ல நிறுத்தினான். அந்த ஆமை கடலுக்குள்ள மிதந்து போகும்போது அந்த ஹோட்டலும் கூடவே மிதந்து போகும். ஆமைக்கு மேலே இருக்கிற ஹோட்டல் டூரிஸ்டோட பார்வைகளுக்கு கண்காட்சியா மாறுச்சு. அப்புறம் நிறைய பணம் கொடுத்து ஹோட்டல் ரூம் எல்லாம் வாடகைக்கு எடுக்க ஆரம்பிச்சாங்க. காளியா லலித்தோட ஹோட்டலை பார்த்த உடனே அவரு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாரு. லலித், நீ ஒரு புது ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டியா? நீ உன்னோட வருமானத்தில் 10% எனக்கு தந்தாகணும். என்னோட ஹோட்டல் நிலத்தில் இல்லவே இல்லையே, நான் எதுக்காக பணம் தரணும்? ஒருவேளை உனக்கு என் ஹோட்டலை உடைக்கணும்னா எங்க உடைச்சு காட்டு. காளியா புல்டோசரை எடுத்துக்கிட்டு அந்த ஹோட்டல் கிட்ட போனாரு. ஆனா ஆமை அந்த ஹோட்டலை எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ள போயிடுச்சு. புல்டோசர் அந்த கடலுக்குள்ள நல்லா மாட்டிக்கிச்சு. அதால வெளியே வரவே முடியல. ஹோட்டல் நிலத்து மேலே இருந்தால் மட்டும்தான் அது மேலே புல்டோசரை வச்சு உடைக்க முடியும். இப்போ நம்ம இதுக்கு வேற ஒரு வழியை தான் தேடி ஆகணும். காளியா நிறைய அடி ஆட்களை தங்கிட்ட கூப்பிட்டு, நீங்கள் எல்லாரும் அந்த ஆமை ஹோட்டல் கிட்ட போங்க, ஏதாவது ஒன்று பண்ணி அந்த ஹோட்டலை அந்த ஆமை முதுகுலேருந்து தள்ளி விடுங்க.
சில ஆட்கள் படகை எடுத்துக்கிட்டு அந்த ஆமை கிட்ட போனாங்க. அப்புறம் அவங்க அந்த ஹோட்டல்ல தள்ளி விட ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த ஹோட்டல் அசைய கூட இல்ல. கடைசியில அந்த அடியாட்கள் எல்லாரும் தோல்வியை ஒத்துக்கிட்டு திரும்பி வந்தாங்க. சார், நாங்கள் அந்த ஹோட்டலை தள்ளிவிட எவ்வளவோ ட்ரை பண்ணோம். ஆனால் ஹோட்டல் அந்த ஆமையோட முதுகலை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிட்டு இருக்குது சார். அதை தள்ளிவிடவே முடியாது. காளியா டைவிங் சூட்டை போட்டுக்கிட்டாரு. அப்புறம் ஒரு வாளை எடுத்துக்கிட்டு ஆமைக்கு அடியில போனாரு. ஆனா லலித் ஆமையோட வயித்துல ஏற்கனவே நல்ல தடிமனமான ஸ்டீல்ல கவசத்தை பொருத்தி வச்சிருந்தான். காளியா தன்னோட வாளால அந்த கவசத்தை உடைக்க பார்த்தாரு. ஆனா அவருடைய வாள் நெலிஞ்சு போச்சு. லலித் முன்னாடியே ஏற்பாடு பண்ணி வச்சுட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா யாரும் அந்த ஆமையோட வயித்தை கிழிக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கான். ஆனா நானும் என்னோட தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். காளியா 1,00,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு ராக்கெட் லான்ச்சரை வாங்கிட்டு வந்தாரு. அது அந்த ஆமைக்கு பின்னாடியே கடலுக்கு அடியில ரொம்ப ஆழத்துக்கு போயிடுச்சு. அப்புறம் அந்த ஆமையோட வயித்தை கிழிக்கிறதுக்காக ராக்கெட் லான்ச் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா அப்பதான் அந்த இடத்துக்கு ஷார்க் மீன்கள் வந்துடுச்சு. அத நாலாபுறமும் சுத்த ஆரம்பிச்சது. தண்ணிக்குள்ளற காளியாவால கத்த கூட முடியல. தன்னோட தவற உணர ஆரம்பிச்சாரு. அவரோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சது. அப்பதான் லலித் அங்க வந்தாரு. அவர் தண்ணியில கெமிக்கலை கலந்தாரு. அந்த கெமிக்கலோட வாசனைனால ஷார்க் மீன்கள் அங்கிருந்து ஓடிடுச்சு. லலித் காளியாவை கடலை விட்டு வெளியே கொண்டு வந்தான். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுப்பா. நீ மட்டும் இன்னைக்கு வரலன்னா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். நான் உன்னோட நிலத்தை உனக்கே திரும்ப கொடுத்துடுறேன். அதில் உனக்காக புது ஹோட்டலையும் கட்டி கொடுக்குறேன். இன்னையிலேருந்து நான் இந்த மாமூல் வாங்குறதையும் விட்டுடுறேன். அப்புறம் நான் கஷ்டப்பட்டு உழைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்.